அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த அன்னை மரியாவின் 2வது பாகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க பார்க்கலாம். அன்னை மரியா என்பவள் ஒரே பெண்தான். ஆனால் அவளின் அருமை பெருமைகளை வைத்து ஆயிரக்கணக்கான பெயர்களை அடைமொழியாக கொடுத்து அழகு பார்க்கின்றோம். உதாரணமாக ஒரு சில பெயர்களை வைத்து பார்த்தோம் என்றால் ஆரோக்கிய அன்னை என்று நாம் அழைப்போம். இதன் பொருள் ஆரோக்கியத்தை அல்லது நலத்தை இழந்தவர்கள் அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டு நம்பிக்கை கொண்டு அன்னையை நாடும் பொழுது அன்னை நலம் அருளுகின்ற வழங்குகின்ற தாயாக திகழ்வதை நாம் காண முடிகின்றது. 2வது சகாய அன்னை. பல உதவிகளை சகாயங்களை நாடி தேடி செல்கின்றவர்களுக்கு அன்னை உதவிகளை செய்கின்றவர்களாக சகாய தாயாக விளங்குகிறாள் என்பதனால் சகாய தாயாக பார்த்து விசுவாசத்தில் பக்குவப்படுகின்றோம். வேலை நகரிலே வீற்றிருந்து காட்சி கொடுத்த கன்னி பெண் என்பதனால் வேளாங்கண்ணி என்று அழைக்கின்றோம். பாத்திமா நகரில் காட்சி கொடுத்த அன்னை என்பதால் பாத்திமா அன்னை என்கின்றோம். அதாவது நம்முடைய விசுவாசத்தை வைத்து விசுவாசத்தில் நாம் எத்தகைய அன்னையாக நம் நம்பிக்கை ஆழப்படுகின்றதோ அத்தகைய அன்னை மீது ஆழ்ந்த பற்று வைத்து நாம் நம்பிக்கையை திடப்படுத்தி கொள்கின்றோம். இது போன்ற விசுவாச ஆழப்படுத்துதல் என்பது அன்னை மீது மட்டுமல்ல, திரு அவையின் புனிதர்கள் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நமது நம்பிக்கைக்கு வழிகாட்டியாக பற்றி கொள்கின்றோம். ஆனால் சில வேளைகளில் நம் நம்பிக்கைக்கு வழிகாட்டியாக இருப்பவர்களை தெய்வங்கள் என்று நம்பி நம் காலத்தை கடக்கின்றோம். இங்கு சற்று உள்ளார்ந்து சிந்தித்தோம் என்றால் நாம் காண்கின்ற புனிதர்கள் வெளிப்படுத்தி காட்டுகின்ற அல்லது அவர்கள் நம்பி தொழுத தெய்வம் யார் என்று பார்த்தால் நாம் திரு அவை குறித்து காட்டும் மூவொரு தெய்வமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே. அன்னை மரியா இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தினார். எந்த ஒரு புனிதராக இருந்தாலும் கிறிஸ்துவை மையப்படுத்தியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இல்லை என்றால் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி அவரின் வார்த்தைகளை பிரசன்னத்தை வாழ்வாக்கியவர்களாக திகழ்கின்றார்கள். ஆம் அன்பானவர்களே, இதன் மூலம் நாம் அன்னையை கடவுளாக பார்க்காமல் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை வணக்கத்திற்குரிய அன்னையாக பார்த்து அவர்களிடத்தில் அவருடைய பரிந்துரையை ஏற்று நலம் பெற்று வாழ்ந்து வருகின்றோம். எனவே அன்னையை நாங்கள் கடவுளாக பார்க்காமல் எங்களுக்காக பரிந்து பேசுவாள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அன்னையை நோக்குகின்றோம். அன்னையும் எங்களுக்காக நம்பிக்கையோடு பரிந்து பேசி நாங்கள் கேட்கின்ற அனைத்தையும் பெற்று தருகின்ற ஒரு அன்னையாக இருப்பதால் நாங்கள் அன்னையை போற்றி புகழ்ந்து பாடி வருகின்றோம். ஆமீன். அன்பானவர்களே, இந்த காணொளியை மூலம் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.